உஷா, எப்பப்பா வந்த? சொல்லுப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி அமைதியா இருக்க? மூசா, எப்பப்பா வந்த? ஏப்பா ஒரு மாதிரியா இருக்கு? அத்தை, அங்க ஏதோ வில்லங்க நடந்திருக்குது. இல்லனா என் புள்ள இப்படி இருக்க மாட்டான். சொல்லு மூசா, அந்த லீ ஏதாவது பண்ணானா? ஏன்பா இப்படி இருக்க? நான் போதலோகம் போய் மங்கியோட உடம்புக்குள்ள பூந்து அவனை வச்சு அந்த லீ அந்த கணேஷை என்ன பண்ணுனான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அந்த லீ நான் மங்கியோட உடம்புக்குள்ள இருக்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன அழிக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கவன்ட்ட நான் தானா போய் என் தலையை காமிச்சா என்ன சும்மா விடுவானா? ஐயோ, அந்த சண்டான உன்னை என்னப்பா பண்ணனா? ஐயோ, மூசா, உன் உடம்புக்கு ஒண்ணும் ஆகலையே. பாவி சண்டான, அவன் கை விளங்காம போக இப்படி பண்ணிட்டானே. ஏப்பா, உன் உடம்புக்கு ஒன்னும் ஆகலையே. அவனே இதை போல நாலு சாத்துனாதான் ஆத்திரம் அடுங்க. நான் இப்பயே போதலகம் புறப்படுறேன். ஐயோ, நீங்க 3 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவன் உன் மேல கையை வச்சிருக்கான், எங்களை சும்மா இருக்க சொல்றியா பண்ணி? அவன் அடிச்சது என்ன இல்ல, அந்த மங்கியோட உடம்ப. இருந்தாலும் அவன் உடம்புக்குள்ள இருந்தது நீயாச்சே. அவன் உடம்புக்குள்ள இருந்ததாலதான் என்னால அந்த லீய எதுவுமே பண்ண முடியல. இல்லனா அவனை சுக்குநூறாக்கி இருப்பேன். இல்ல மூசா, எப்ப அவன் மேல கையை வச்சானோ அவனை சும்மா விடக்கூடாது. எங்க சுத்தினாலும் என்ன பண்ணினாலும் நாம கணேஷ் இருக்கிற இடத்த அவன் மூலமா தானே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி தெரியற வரைக்கும் அவன் உயிரோட தானே இருக்கணும். அப்போ நீ மறுபடியும் அந்த லீ கிட்ட போறேன்னு சொல்றியா? ஆமா பாட்டி. என்னப்பா மறுபடியும் போறேங்கிற? இப்ப போன மாதிரி போக மாட்டேம்மா. தகுந்த பாதுகாப்பு கவசத்தோட தான் போவேன். இந்த முறை அந்த லீய வச்சு கணேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பேன். பாஸ்கர் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஒரு வழியா அவனும் சம்மதிச்சிட்டான். அவன் என்ன தானாவா சம்மதிச்சான்? நாமெல்லாம் அவனை சம்மதிக்க வச்சோம். எப்படியோ அவன் சம்மதிச்சிட்டான். இப்ப தேவியும் சம்மதிக்கணுமே. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா பூவுக்கும் பொட்டுக்கும் அவன் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரும் இல்லாத நேரத்துல தனியா ரூமுக்குள்ள பூவையும் பொட்டையும் அவ வச்சு அழகு பார்த்தத நானே என் கண்ணால பார்த்தேங்க. அதனால அவ வந்த உடனே இந்த விஷயத்த நானே அவகிட்ட பேசிக்கிறேன். விபூதி குங்குமம் எடுத்துக்கோங்க மாமா. இன்னைக்கு எந்த கோயிலுமா? காப்பாத்துதோ இல்ல கைவிடுதோ, ஆனா என் மனசுக்குள்ள எப்பவும் இருக்கிற ஒரே தெய்வம் கருமாரிதான் மாமா. உன் விஷயத்துல ஒரு தடவை தப்பு பண்ண அந்த தெய்வம் மறுபடியும் தப்பு பண்ணாதுமா. பண்ண முடியாதத இனிமேலும் பண்ண என் வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுவும் முடிஞ்சு போலமா. மஞ்சள் குங்குமம் தெளிச்சா இதுவும் அழகாயிடும். என்ன சொல்றீங்க அத்தை? சொல்றேன், உட்காருமா. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நடக்கிற மாதிரி சொல்லுங்க அத்தை. நடக்கணுங்கிற ஆசையில தாமா நானும் சொல்றேன். என்னையே பாக்குற? நீ தான் சொல்ல ஆரம்பிச்சியே, நீயே சொல்லு. தேவி, நீயும் என் மகனும் 100 வருஷம் சகல சந்தோஷத்தோட சேர்ந்து வாழணும்னு தான் நாள் நட்சத்திரம் பார்த்து சொந்த பந்தங்களை அழைச்சு அவ்வளவு விமர்சையா சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தணும். இருந்த வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தீங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ, இந்த ஊர் கண்ணு தான் பட்டுச்சோ. அந்த சந்தோஷம் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. நடந்த கதை எதுக்கு? நடக்க போற கதையை சொல்ல. தேவி, இந்த சின்ன வயசுல வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற உனக்கு இனி எல்லாமே நாங்க தானே ஆயிப்போச்சு. இதே நிலைமையில
நாங்க சாகுற வரைக்கும் உன்னை பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அதனால நாளைக்கு நம்ம பாஸ்கருக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒருத்தி வந்து அவ ஏதாவது ஒன்னு ஒரு சுடுசொல் சொல்லிட்டா அதை எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அதனால பாஸ்கருக்கு கல்யாணமே பண்ணாமலையா இருக்க முடியும்? பாஸ்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தாம உங்ககிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம். இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தாராளமா பண்ணி வைங்க. என் தகுதியும் நிலைமையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வர்றவ கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நான் அப்படி நடந்துக்கிறேன். தேவையில்லம்மா. பாஸ்கருக்கு மனைவியா வரப்போறவளே நீதான். தேவி, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி பண்ற? இன்னும் நீங்க என்ன சொல்லணும்? இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தான் இத்தனை நாளா நீங்க என்ன விழுந்து விழுந்து கவனிச்சீங்களா? இல்லம்மா, உன்னை நாங்க விழுந்து விழுந்து கவனிச்சதுனாலதான் எங்களுக்கு இந்த எண்ணமே வந்தது. இப்படி ஒரு எண்ணம் வர அளவுக்கு என்கிட்ட நீங்க என்ன மாற்றத்தை கண்டீங்க? உன் புருஷன் போட்டோக்கு முன்னால நின்னு பூவையும் பொட்டையும் வச்சு உன்னை நீயே அழகு பாத்துக்கல? அது என் புருஷன் இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்பி நான் வச்சுக்கிட்டது. எனக்கு இன்னொரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டி வச்சுக்கிட்டது இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன போய் இந்த வீட்டுல நான் கால் வச்ச நாள்ல இருந்து பாஸ்கரை என் குழந்தை நான் நினைக்கல. என் குழந்தையா நினைக்கிறேன். அவனை போய் எனக்கு உங்க மனசுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அத்தை. ஆனா என் மனசுக்கு அந்த தைரியமோ சக்தியோ இல்ல. என்ன விட்டுடுங்க. நில்லுமா. உனக்கு வேணா பாஸ்கரை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானே. தேவி, கோவப்படாதம்மா. பாஸ்கர் இங்க இல்லம்மா. அவன் எங்க இல்லனா என்ன? அவன் மனசுல எப்படி ஒரு ஆசை இருக்கே, எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? இல்லம்மா, ஆரம்பத்துல அவன் மனசுல அந்த ஆசைகள் இல்ல. நாங்க தான் அதை உருவாக்கணும். ஓ, அவனையும் மாத்திட்டீங்களா? உன்னை இந்த கோலத்திலேருந்து மாத்துறதுக்காகத்தான் நாங்க அவன் மனசையே மாத்தினோம். காலத்தை மாத்துற அந்த கடவுளால கூட என் கோலத்தை மாத்த முடியாது மாமா. இன்னும் உங்க மகன் உயிரோட இருக்கிறாருன்னு தான் என் மனசு நம்பிக்கிட்டு இருக்கு. ஊர் உலகம் என்ன விதவையா நினைச்சாலும் அவரு உயிரோட இருக்காருன்னு நம்பிதான் அவர் போட்டோ முன்னாடி போய் நிக்கிறப்போ நான் பூவோடையும் பொட்டோடையும் போறேன். நம்பிக்கை வேற, நடைமுறை வேற. இப்ப நீ வச்சுக்கிற இந்த பூவும் பொட்டும் உன் அளவுக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நீ நிரந்தரமா பூவோடையும் பொட்டோடையும் இருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்மா. தேவி, உனக்காக இல்லைன்னாலும் எங்களுக்காகவாவது. முடியாதே. என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். அதுக்காக இன்னொரு தடவை இன்னொரு மகனோட சேர்ந்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால முடியாது. தேவி, என்ன மாமா நீங்க உடைய புதுசா மாத்திக்க தாலி ஒண்ணு கையில போட்டுக்கிற வளையல் இல்ல. வானத்துல விழுந்த வானவில் எப்பவும் ஒரு வானவில் தான், ஒரு தாலி தான். ரெண்டு பேரும் இங்கே தானே உட்காந்துருக்கீங்க. போன் எடுத்து யாரு என்னன்னு கேட்டா என்ன? ஹலோ ஹலோ ஆண்டி, நான் சந்தியா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஓ, பெரிய மனுஷன் நீதானா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கௌதம் கௌரி இல்லையா? இருக்காங்க. வீட்டுக்கு வராம போன்ல பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? இல்ல ஆண்டி, அவங்க தான் எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அதான் ஃபோன் பண்ணேன்.
இவங்க எதுக்கு அங்க வரேன்னாங்க? மறுபடியும் சொல்லாம கொள்ளாம காடு தேடி போறதுக்கு திட்டம் போடுறீங்களா? அப்படி இருந்தா சொல்லிடுங்கடி, உங்களை தேட நாங்களும் தயாராயிடுறோம். ஐயோ, இனிமேல் அப்படிலாம் போக மாட்டோம் ஆண்டி. இல்ல போய் தான் பாருங்களேன். இல்ல ஆண்டி, இனிமேல் அப்படிலாம் போக மாட்டோம். சொல்றபடி நடந்தா சரி. இரு, அவங்க கிட்ட தரேன். இந்த சந்தியா பேசுறா. என்னடி கௌரி, இங்க வரேன்னு சொன்னியே, இன்னும் கிளம்பலையா? அம்மா கிட்ட இன்னும் பெர்மிஷன் வாங்கலடி. ஆஹா, போற இடத்துக்குலாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே போறீங்க? அம்மா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப நாங்க சந்தியா வீட்டுக்கு போலாமா வேண்டாமா? நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. இங்க பாரு, போனமா வந்தமான்னு இருக்கணும். பாத்து போயிட்டு வாங்க. என்ன வரீங்களா? வரட்டி குட்டச்சி, போன வை. கௌரி, நம்ம அம்மா சந்தியா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே பார்த்து போயிட்டு வான்னு சொல்றாங்களே. நாம பூதலோகத்துல இருந்து பாதாள வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அது தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? அத சொன்னப்பதான் அம்மா நம்பலையே. நீ என்ன இப்ப நம்ப வைக்க போறியா? பேசாம வாடா. எவ்வளோ அழுதாலும் எப்படி கேட்டாலும் கீதா அமெரிக்கா போயிட்டான்னு அப்பா சொல்றாரே. படிக்கிற பொண்ணை கெடுத்து அவர் எப்படி அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போவாரு? நாமளே போய் ஸ்கூலு வீடுன்னு கீதாவை தேடி பார்க்கலாமா? தேடி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நாம் அவளை கண்டுபிடிச்சே தீரணும். மாணிக்கண்ணே, வண்டி எடுங்க. எங்க போணுமா? என்ன பஸ் கண்டக்டர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்கன்னா எடுங்க. அது இல்லம்மா, நீங்க மட்டும் தனியா போகணும்னு சொல்றீங்களே, அதான். ஏன் நான் தனியா போனா என்ன, நீங்க வண்டி எடுக்க மாட்டீங்களோ? அது இல்லம்மா, ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஓஹோ, சரி, நீங்க போய் ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, நானே வண்டி எடுத்து போறேன். இல்லம்மா, நீங்க உட்காருங்கம்மா, நானே வண்டி எடுக்கிறேன். நான் பெத்த மகளே கீதா, உங்க அப்பா தான் ஊதாரியாவும் பணத்தாசை பிடிச்சவராவும் கொடுமைக்காரனாவும் இருந்து என்னை வாழா வெட்டி ஆக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னா, நீயும் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு ஏமா அவர் கூட போன? சூனியமா இருக்கிற என் வாழ்க்கைக்கு நீதான் சுடர் விளக்குன்னு நினைச்சேன். ஆனா நீயும் என்னை எப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. நீ இல்லாம, உன்னை பார்க்காம, உன்னை தொட்டு தூக்கி கொஞ்சாம என்னால இருக்க முடியாதுமா. கீதா, நீ எங்கம்மா இருக்க? நீ அமெரிக்கா போயிட்டேன்னு உன் தாத்தா சொல்றாரு. அது உண்மையாம்மா? என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? சந்தியா சரியா மாட்டிக்கிட்டா. நானா மாட்டிக்கிட்டேன்? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, பொறுத்திருந்து பாரு. யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு விடிய விடிய யோசிக்காதடி. ஏய், தப்பிச்சிட்டா. ஆமா, இப்ப பாரு. கௌரி, சோல்ஜர் நகத்து. செக். அம்மா, இப்போ நம்ம எங்க போறோமா? ஏன் எங்க போறோம்னு சொன்னாதான் வண்டி ஓட்டுவீங்களா? அதுக்கு இல்லம்மா, கிளம்பும் போதும் கேட்டேன், நீங்க சொல்லல. எங்க போறோன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கேன், அதான். அப்ப இப்பவும் எதுவும் கேட்காதீங்க, பேசாம வண்டி ஓட்டுங்க. எங்க நிறுத்த சொல்லணும் அங்க நிப்பாட்டுங்க. சரிம்மா. சரி சந்தியா, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, நாங்க கிளம்புறோம்.
நீ ஒரு மேட்ச்ல வின் பண்ண, நாங்களும் ஒரு மேட்ச்ல வின் பண்ணோம். சோ மேட்ச் டிரா தானே. இன்னொரு நாளைக்கு இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்கன்னு பாத்துட்டு போலாம். இல்ல சந்தியா, அம்மா திட்டுவாங்க, நாங்க கிளம்புறோம். ஆமா, இன்னொரு நாள் பாப்போம். இதெல்லாம் எடுத்து வச்சிரு சந்தியா. பை பை. டேய் கௌதம், வீட்டுக்கு போன உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கம்ப்யூட்டர்ல கேம் விளையாட ஆரம்பிச்சிரு. சரி. இடிச்சனா என்ன? என்னடா சரி? நீயே சொல்லிட்டு நீயே அடிக்க வர? எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹோம்வொர்க் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ, அது வேற ஒண்ணு இருக்கா? சரி சரி, சீக்கிரமா வா.